டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தஞ்சை ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டிருப்பது சட்ட ஒழுங்கின் பேரழிவை சந்தித்து வருவதை காட்டுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக பேசியிருக்கிறார். தஞ்சை ஆசிரியை படுகொலை மற்றும் ஓசூர் வழக்கறிஞர் படுகொலையானது சட்ட ஒழுங்கின் பேரழிவை காட்டுகிறது என பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். வணக்கம் சாமுவேல், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்தல பதிவில் தஞ்சையில் ஏற்பட்ட ஆசிரியை படுகொலை மற்றும் அதே போல கிருஷ்ணகிரி ஓசூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் உள்ளிட்டவைகளை இரண்டுத்தையும் தொடர்புபடுத்தி அவர் எக்ஸ்தலத்தில் தனது அறிக்கையை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவரது ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருப்பதாகவும் அதே போல தமிழ்நாட்டில் அதாவது சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்படுகிறது. அதே போல தற்பொழுது பள்ளி அதாவது அறையில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அதே போல ஓசூரில் வழக்கறிஞர் ஒருவர் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த சம்பவங்களானது தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இதைத் தொடர்ந்து அதாவது முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தொடர்ச்சியாக அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த சம்பவத்து தொடர்பாக தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, தகவல்களுக்கு நன்றி சாமுவேல். தஞ்சை ஆசிரியை படுகொலை மற்றும் ஓசூர் வழக்கறிஞர் படுகொலை இரண்டையும் தொடர்புபடுத்தி சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் பேரழிவை சந்தித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமாக சாடியிருக்கிறார்.